ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் செல்ஃப் பே, செல்ஃப் இன்சூரன்ஸ் பேஷண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் செல்ஃப் பே பேஷண்ட் பற்றி பார்க்கலாம். செல்ஃப் பேனா ஒன்றும் இல்லை, நோ இன்சூரன்ஸ்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேஷண்ட் எந்தவித ஹெல்த் இன்சூரன்ஸ் பேக்கப் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்ஸை தான் நம்ம செல்ஃப் பே பேஷண்ட்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஆப்வியஸாக பேஷண்ட்டோட ஹாஸ்பிட்டல் பில்ஸை பேஷண்ட் தான் பே பண்ணி ஆகணும். இன் நெட்ஒர்க் அவுட் ஆஃப் நெட்ஒர்க்ன்ற தலைவலி அவங்களுக்கு இல்லை. இவங்க விருப்பப்படுற டாக்டரை சூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் பொட்டன்ஷியலாக கம்பேர் பண்ணும்போது இன்சூர்டு பர்சனை விட இவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். இன்சூர்டு பர்சன் கிட்ட இல்லாத நெகோசியேஷன் பவர் இவங்களுக்கு இருக்கு. ஆனால் பெரும்பாலும் நெகோசியேஷன் பவர் எங்கே போய் முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் டிபிஏ பற்றி பார்க்கலாம். டிபிஏனா தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்க இன்சூர்டு பர்சனுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் கிளைம் ப்ராசஸிங் ஸ்மூத்தாக நடக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. டிபிஏ இன்சூரன்ஸ் கூட நெகோஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பேஷண்ட்டோட கிளைம்ஸை டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. மெம்பர் சப்போர்ட், ரெகுலாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ், இது மாதிரியான சப்போர்ட் எல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக செல்ஃப் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்கலாம். செல்ஃப் இன்சூரன்ஸ்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தன்னோட ஹெல்த் கேர் நீட்ஸ்க்காக இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட நெகோஷியேட் செஞ்சு ஒரு மினிமல் காஸ்ட்ல கவரேஜ் எடுக்கிறது தான் செல்ஃப் இன்சூரன்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் பிளான்ல நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. யாரெல்லாம் இந்த பிளானை எடுக்கலாம், யாருக்கெல்லாம் இந்த பிளான் சூட் ஆகும்? இண்டிவிஜுவலா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யறவங்களும் ஃபண்டை கஸ்டமைஸ் பண்ணி மருத்துவ செலவுக்காக டிசிப்ளினா ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்றவங்களுக்கு இந்த பிளான் கண்டிப்பா சூட் ஆகும். பெரும்பாலும் எம்ப்ளாயர்ஸ் தான் இந்த டைப் ஆஃப் பிளான் எடுப்பாங்க. தன்னோட எம்ப்ளாயிஸ் கிளைம்ஸை ஒரு தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், லாஸ்டா பார்த்தோம்ல டிபிஏ, அவங்கள வச்சு இவங்க கிளைம்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் இன்சூரன்ஸ் பிளான்ல என்ன அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். காஸ்ட் சேவ் பண்ண முடியும், கஸ்டமைஸா நம்மளுக்கு தேவையான கவரேஜ் மட்டும் எடுக்க முடியும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்மளே செஞ்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு சின்ன அமௌண்ட்டும் எதுக்காக செலவாகுதுன்ற டிரான்ஸ்பரன்சி இதுல கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். இதுல ஃபினான்ஷியல் ரிஸ்க் அதிகமா இருக்கு. நம்ம கிட்ட எனஃப் கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல போய் லாக் ஆகுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இதுல அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்டனும் இதுல இருக்கு. எல்லா பேப்பர் ஒர்க்கும் நம்மளே ஒரு டிபிஏ வச்சு கன்சாலிடேட் பண்ணி ஹேண்டில் பண்றதுன்றது ஒரு டஃப் ஜாப். செல்ஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் இன்சூரன்ஸும் சேர்த்து எடுத்திருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் தான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாப் அப் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம செலவு பண்ணணும்ல. சமரைஸ் பண்ணா நம்ம ஓவராலா ரெகுலர் பிளான்லேயே நம்ம மினிமல் காஸ்ட் நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இதுல ரிஸ்க் இருக்கு. அதனாலதான் இந்த டைப் ஆஃப் பிளான் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மட்டும்தான் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனால மட்டும்தான் ஒரு தனியா ஒரு டிபிஏ வச்சும் பிளஸ் அவங்களுக்கு வர கிளைண்ட்ஸை வந்து ஒரு டேட்டா பேஸ் வச்சு மெயின்டைன் பண்றதுக்கும் எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம செல்ஃப் பேக்கும் செல்ஃப் இன்சூரன்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோம். தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்னா யாரு, அவங்களோட ரோல் பில்லிங்ல என்னன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, thank you so much. This is Lokesh. Bye bye.